வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கணும்னா இவளுங்களை கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கணும். இல்லைனா நம்ம மைண்டை காய வச்சிடறாளுங்க. காலையிலே பாப்பா ஏஞ்சிட்டனால கொஞ்சம் கிணத்துல தண்ணி கொடுத்து இருந்தால் போய் கோலை போடுன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டேன். சாக் பீஸால் தான் போட வைப்பேன். நம்ம ஒரு வாளி மாவு கொடுத்தாலும் ஒரு நாளில் கோலம் போட்டு காலி பண்ணிடுவாளுங்க. அதனால் அவளுக்கு சாக் பீஸ் தான். எப்பயும் போல் எனக்கு காஃபி போட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு டீ போட்டுட்டு சாமி படைக்கிறதுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நான் சாதம் வச்சு படைப்பேன் சாமிக்கு. கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி படைச்சி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். வெள்ளிக்கிழமைனால எல்லார் வீட்லேயும் சாம்பார் தானே. அந்த மாதிரி எனக்கு ஒரு சிம்பிளாக மாங்காய் சாம்பாரும் சொரக்காய் கூட்டும் தான் வச்சுருந்தேன். பெரிய குட்டி வந்து சாக்கோஸ் வேணும்னு கேட்டால், சரி அவளுக்கு சாக்கோஸை போட்டு கொடுத்தோன்னே சின்ன குட்டியும் வந்து எனக்கு சாக்கோஸ் வேணும்னு கேட்டால், ஸோ அவளுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு தலையை காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு யூஸ்வலாக வந்து தலை குளிச்சுட்டு வேர்த்துச்சுன்னா உடனே சளி பிடிச்சிக்கும். அதனால் நான் தலை குளிச்ச உடனே தலையை காய வச்சுருவேன். இது வந்து அர்பன் யோகா இந்த 3-in-1 அந்த ஹேர் ட்ரையர் தான். யூஸ் பண்ண நல்லாயிருக்கு. இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. யூஸ் பண்ண நல்லாயிருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட்னர் நான் யூஸ் பண்ணது கிடையாது. அப்படியே யூஸ் பண்ணாலும் அடுத்த அரை மணி நேரத்தில் ஜாமான் இருக்கிற கம்பி மாதிரி ஆகிடும் நம்ம முடி. அதனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மாங்காய் சாம்பார் வச்சுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே சாமிக்கு சாதம் வச்சு படைச்சிட்டேன். விருதாச்சலத்தில் இருக்கும்போது நான் சாமிக்குன்னு தனியாக ஒரு தட்டு வச்சுருப்பேன். ஸோ அதில் சாதம் வச்சு தான் படைப்பேன். இங்கே இன்னும் அந்த மாதிரி ஒன்று வாங்கலை. இது வந்து ஒரு யூஸ் பண்ணாத ஒரு புது கிண்ணம் அப்படிங்கிறதுனால நான் அதில் சாதம் வச்சு சாமிக்கு கலப்புறம் தீபார்த்தனை காட்டி அன்றைக்கி காலையிலே சாமி கும்பிட்டுட்டோம். தொட்டுக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் கூட்டு தான் வச்சுருந்தேன். கல்யாணத்து புதுசுலலாம் பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார், நாத்தனார், என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் கருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துலலாம் செம்ம கோவம் வரும். இன்னொரு வாட்டி யாராவது கலரை பற்றி பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேறு, அந்தளவுக்கு கோவம் வரும். ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டுக்கு புதுசாக போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான். இப்போ நினச்சி பார்த்தா காமெடியாக இருக்குது. அப்போ கோவம் வரும். அதுக்கப்புறம் பழகிருச்சு. அதுவாக பழகிரும். அந்த மாதிரி பழகிருச்சு. யூஸ்வலாக ஃபேஸ்க்கு எதுவும் மேக்கப் போட மாட்டேன். பவுட்ரு அடித்தாலே அடுத்த 5 நிமிஷத்தில் அடித்த இடம் தெரியாமல் போயிடும். நம்ம எங்கேருந்து மேக்கப் போடுறது. சொரக்காய் கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் வறுத்து அரைச்சி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டாட்டா.